மதுரையில் கடந்த 27ஆம் தேதி ஆர்பிடி டிராவல்ஸ் அலுவலகத்தில் ஊழியர்களை கட்டி போட்டு தாக்கும் வீடியோ காட்சிகள் வழியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பிரவீன். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடி வந்த நிலையில் 5 பேர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் செயல்பட்டு வரும் ஆம்னி பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் சென்னை, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் நிர்வாகத்தின் சார்பில் ஆயிரக்கணக்கான பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருவது வழக்கம். இந்நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் ஆர்பிடி டிராவல்ஸ் நிறுவனத்தில் நாகர்கோவில் முதல் திருப்பதி வரையிலான பேருந்துகள் இயக்கும் ஓட்டுநரான ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறுவாடன் நீர்குன்றம் கிராமத்தை சேர்ந்த பால கருப்பையா மற்றும் அதே பேருந்தில் கிளீனராக செயல்பட்டும் அஜய் ஆகியோரை கடந்த 23ஆம் தேதி மதுரை மாட்டுத்தாவணிக்கு பேருந்து ஓட்டி வந்த போது மாட்டு ஓட்டுநரை ஒருவர் நியமித்து உடனடியாக அந்த ஓட்டுநரை கீழே இறக்கும்படியும் கூறிய உரிமையாளர் பேருந்து உரிமையாளர் அப்போது பாலகருப்பியா மற்றும் கிளீனர் ஆகியோர் பணியில் பேருந்து டிக்கெட்டை ஏற்றி வந்த பயணிகளிடம் ஜிபே மூலம் தவறாக பணத்தை தாங்கள் வசூலித்ததாக கூறி கிட்டத்தட்ட ஆர்பிடி டிராவல்ஸ் அலுவலகத்தில் உள்ளே ராஜசேகர் மற்றும் அவர் நிறுவன ஊழியர் இருவரையும் கைகளை கட்டி போட்டு அடித்து விசாரணை நடத்தியுள்ளனர் பிரவீன். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது 2 தினங்களுக்கு முன்பாக வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் தான் எந்த தவறும் செய்யவில்லை, ஏன் என அடிக்கிறது என கேள்வி கேட்ட போதும் தொடர்ச்சியாளரிடம் விசாரணை என்ற பெயரில் அதை இருவரையும் துன்புறுத்தி பெரும் தாக்குதலான காட்சிகள் நேற்று முன்தினம் 2 வீடியோ காட்சிகள் வெளியாகி தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரவீன். இந்த நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து காவல் நிலையத்தில் அந்த ஓட்டுநர் சார்பாக புகார் ஒன்று அளிக்கப்பட்டு அந்த புகாரின் அடிப்படையில் 3 பிரிவின் கீழ் அதாவது காவல் 3 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது அதில் 5 பேரை கைது செய்துள்ளனர். ஓட்டுநர் அந்த உரிமையாளர் ஆர்பிடி டிராவல்ஸ் உரிமையாளர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை தேடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது பிரவீன்.